அன்பார்ந்த உழைக்கும் மக்களே, இன்று காரல் மார்க்ஸ் அவர்களுடைய 208வது பிறந்த நாள். இந்த பிறந்த நாளிலே உலகம் முழுவதும் மார்க்ஸ் அவர்கள் வழிகாட்டிய தத்துவம், அதுதான் மக்களுக்கான மாற்றம், அதுதான் புரட்சிகர மாற்றம் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு காரல் மார்க்ஸ் அவருடைய கருத்தை மக்களிடம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கத்திலிருந்துதான் உலகம் முழுவதும் பாசிச அரசியலுக்கு எதிராக மக்கள் ஒன்று திரள வேண்டி இருக்கிறது என பல இடங்களில் அதற்கான போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா முதலாளித்துவம் தான் அந்த மக்களுக்கான எதிரி என்பதை பறைசாற்றக்கூடிய வகையில உலகம் முழுவதிலும் பல்வேறு இடங்கள்ல ஒரு மக்களை அழித்தொழிப்பது, அதற்கு போர் அடிப்படையாக முன்னிறுத்துவது, தன்னுடைய பாசிச சர்வாதிகார ஆட்சியை நிறுவுவதற்கும் ஊழல் ஆட்சியை நிறுவுவதற்கும் போரை காரணமாக காட்டி லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவிக்கலாம் என்பதுதான் இன்னைக்கு முதலாளித்துவம் தொடர்ச்சியாக அரங்கேற்று வருகிறது. அப்ப அந்த வகையில இன்றைக்கு இந்தியாவை பீடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய காட்டாட்சி என்றால் பாசிச மோடி அரசு தலைமையிலான RSS அஜெண்டா கொண்ட நோக்கம் கொண்ட இந்த அரசு தான். அப்ப இவர்களுக்கு கார்பரேட்டுகளுக்கு இயற்கை வளங்களையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் உழைக்கும் மக்களையும் பலிகட ஆக்க வேண்டும் என்பதுதான் நோக்கமாக இருக்கிறது. அப்ப அதற்கு பாராளுமன்றத்தின் மூலமாக இந்த தேர்தல் மூலமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சட்டங்களை நிறைவேற்றி முதலாளிகள் நலனை உருவாக்குவதும் மதவாத கலவரங்களை உருவாக்குவதும் மக்களை படுகொலை செய்வதும் என்பது தொடர்ச்சி அரங்கேறி வருகிறது. அப்ப நாடு முழுவதாக இருந்தாலும் சரி, உலகம் முழுவதாக இருந்தாலும் சரி, ஒரு மாற்று சமத்துவமான ஒரு அரசு இல்ல எல்லாருக்குமான அதிகாரம், ஒரு விலைவாசி உயர்வு இல்லாத ஒரு அரசு அப்படி என்றால் அது மார்க்ஸ் வழிகாட்டிய கம்யூனிஸ்ட் தத்துவத்தின் மூலமாக தான் சாத்தியப்படுத்த முடியும். அப்படி சாத்தியப்படுத்திய நாடுகள் தான் இங்க ரஷ்யா, சோவியத் ரஷ்யா, சீனா. இன்றைக்கு வேணாலும் அது முதலாளித்துவ பாதைக்கு திரும்பி இருக்கலாம். ஆனால் கோடிக்கணக்கான மக்களுடைய எழுச்சி என்பது அங்கே சமத்துவமான அதிகாரத்தை, அனைவருக்குமான கல்வி, அனைவருக்குமான வேலை, அனைவருக்குமான உரிமை என்ற வகையில அங்க நிறுவியது. அந்த கருத்தியலை நாம் அனைவருமே இன்னைக்கு உயர்த்தி பிடிக்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல விசில் புரட்சி வந்துடுச்சு, அதனால திராவிட ஆட்சிகளை ஒழிச்சிட்டோம் அப்படின்லாம் பேசுறாங்க. விசில் புரட்சியும் கார்பரேட் நலனுக்காக தான் வேலை செய்யும் ஒழிய உழைக்கும் மக்களுக்காக வேலை செய்யாது, பாட்டாளி வர்க்கத்துக்காக வேலை செய்யாது. உதாரணமாக மோடி அரசு கொண்டு வந்துள்ள தொழிலாளர் சட்டம் 44 சட்டத்தை நீக்கிவிட்டு 4 சட்டமா மாற்றிருக்கிறது. அதை இந்த விசில் புரட்சி விஜய் சரி செய்வாரா? நான் பழைய 44 சட்டத்தை கொண்டு வரும்னு சொல்லுவாரா? அப்படின்னா அவரால் முடியாது. நீங்க பரந்தூர் விமான நிலையம் இருக்கு, இந்த விமான நிலையத்தை மக்களுக்காக நான் மாத்துறேன், இனிமேல் விமான நிலையம் கிடையாது அப்படின்னு அறிவிப்பாரா? அப்படின்னா முடியாது. அது ஒரு கார்பரேட் திட்டம். இன்னைக்கு தேசிய கல்விக் கொள்கை, ஒரே நாடு ஒரே கல்விக் கொள்கை என்ற பேர்ல கல்வியை முழுவதும் தனியாருக்கு கொடுக்கணும்னு சொல்றான். அப்ப இந்த கல்வி திட்டத்தால் தமிழ்நாட்டுக்கு 2500 கோடி இன்ன வரைக்கும் வரல. அப்ப இதை அவர் மாற்றுவாரா? மாநிலத்து கல்வி உரிமையை கொண்டு வருவாரா? மாநிலத்துக்கான கல்வி அதிகாரத்தை கொண்டு வருவாரா? அப்படின்னா விஜயாலையும் முடியாது, அடுத்து யாரு வந்தாலும் முடியாது. அதற்கு மாற்று என்பது இந்த அரசியலமைப்பு சட்டம் முதலாளி நலன் சார்ந்ததாக இருக்கிறது. அவர்களுடைய பிரதிநிதி தான் எந்த கட்சிக்காரர்கள் வந்தாலும் சரி. அப்ப அதுல இன்னைக்கு தீவிரமாக இருப்பது RSS BJP கும்பல். அதை வீழ்த்துவதற்கு தான் நாம் இன்னைக்கு இந்தியா கூட்டணியும் திமுக கூட்டணியும் அவர்களோடு சேர்ந்து தேர்தல் களத்துல இவர்களை வீழ்த்த வேண்டும், தெருவிலும் வீழ்த்த வேண்டும் என இடதுசாரிகள், உழைக்கும் மக்கள், பாசிச சக்திகளுக்கு எதிராக ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இன்றைக்கு விஜய் ஒரு பிஜேபியினுடைய மாற்று முகம் தானே தவிர, முகமுடிதானே தவிர, விஜயும் ஒரு பாசிசவாதி தான் என்பதை வருங்காலம் மக்களுக்கு உணர்த்தும். ஆகையால் தனியார் மயத்தை மேலும் மேலும் ஊக்குவிக்கதான் ஆட்சியாளருடைய மாற்றமே தவிர மக்களுடைய வர்க்க நலனையோ உழைப்பையோ அவங்களோட உரிமையோ மாற்றக்கூடிய வகையில, இல்ல சமத்துவத்தை தரக்கூடிய வகையில, பெண்கள் பாதுகாப்பை நிலைநிறுத்தக்கூடிய வகையில, ஆபாசத்தை தடை போடக்கூடிய வகையில எந்தவித மாற்றமும் இந்த அரசு கட்டமைப்புக்குள், இந்த அரசியல் சட்டத்துக்குள் எதையும் கொண்டு வர முடியாது. அரசியல் சட்டம் என்பது மக்களால் உருவாக்கப்படணும். அதுதான் உண்மையான மாற்றம், அதுதான் உண்மையான புரட்சி. அத்தகைய புரட்சிக்கு வழிகோலியவர்கள் தான் காரல் மார்க்ஸ். அந்த அவருடைய பிறந்த நாளிலே இவருடைய தத்துவத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். குறிப்பாக இன்றைய இளம் தலைமுறை விஜயை மாற்றாக நினைக்கிறார்கள். மாற்று என்பது கம்யூனிஸ்ட் தத்துவம். அந்த தத்துவத்தை படிக்க வேண்டும், மக்களிடம் போதிக்க வேண்டும். அதன் மூலமாக ஒரு மக்கள் எழுச்சியை உருவாக்க வேண்டும், பாட்டாளி வர்க்க எழுச்சியை உருவாக்க வேண்டும். அதுதான் எல்லாருக்குமான அரசாக இருக்கும், சமத்துவமான அரசாக இருக்கும் என்பதை இன்றைய காரல் மார்க்சினுடைய 208வது பிறந்த நாளிலே இந்த இளைய தலைமுறை உயர்த்தி பிடிக்க வேண்டும், உறுதியேற்க வேண்டுமாய் புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணி சார்பிலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.